Hi guys, welcome to Nagastics. I am very happy to meet you in this session. In this session, we are going to discuss about algebra. Not only this session, in this entire playlist, that's mean நம்மளோட சேனல்ல playlist போனீங்கன்னா அதுல இருக்கிற algebra அந்த playlist ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம CGL exam perspectiveல algebra டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? And there is only one way to get more understanding about the algebra, that is to memorize the formula and tricks. So அல்ஜிப்ரா ஃபுல்லாக நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும், செம்ம ஈஸியாக கிராக் பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலாஸ் அண்ட் ட்ரிக்ஸை மெமோரிஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஓகேவா? லாஸ்ட்டாக சிஜிஎல் டயர் 1 எக்ஸாம் நடச்சில்ல 2019 அதில் ரொம்பவே ட்ரிக்கியான சம், ரொம்பவே பெரிய பெரிய சம்லாம் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? பட் ஈச் அண்ட் எவ்ரி சம் ஹேஸ் அ ட்ரிக். எல்லா சம்முக்குமே ட்ரிக் இருக்குது. ட்ரிக் தெரிஞ்சால் சம் உடனே சால்வ் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ understand the concept, memorize the formula and tricks and make a notes clearly. Okay வா? இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். What is mean by algebra? Algebra அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா, in my perspective, algebra is a tool. It's help to convert arithmetic problem to equation. That mean ஏதோ ஒரு wordings-ல problem இருக்கு, sums இருக்கு அப்படினா அதை equation-ஆ கன்வெர்ட் பண்றதுக்கு தான் algebra யூஸ் ஆகுது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், Ram has some amount of money. Ram அப்படிங்கிற ஒரு person some amount of money அவர்கிட்ட இருக்கு அப்படினா அதை நம்ம எப்படி எடுப்போம்? x அப்படி சொல்லி அஸ்யூம் பண்ணுவோம். கரெக்ட்டா? In another one person, something, Raja has the amount twice the amount of Ram. ராமோட ஒரு twice the amount of ராஜா வச்சிருக்காரு அப்படின்னா நம்ம அதை எப்படி எழுதுவோம்? 2x. We assumed 2x அப்படி சொல்லி அஸ்யூம் பண்ணுவோம். கரெக்டா? And then their sum of amount is 60 rupee. Their sum of amount is 60 rupee அப்படி சொல்லி கொடுக்குறாங்கன்னா இதை இப்படி ஒரு ஈக்குவேஷன் நம்ம கன்வெர்ட் பண்ணி எழுதுவோம். கரெக்டா? ஸோ நம்ம வேர்டிங்ஸில் இருந்த ப்ராப்ளமை இப்படி ஒரு ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த அல்ஜிப்ரா யூஸ் ஆகுது. ஓகேவா? ஹியர் யூ ஹாவ் டு நோ சம் பேசிக் பாயிண்ட்ஸ், சம் பேசிக் டேர்ம்ஸ். தட் இஸ் இந்த 60 இருக்கு இல்லையா, இதோட நேம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட். திஸ் நேம் அஸ் கான்ஸ்டன்ட். இந்த 60யோட நேம் கான்ஸ்டன்ட். நாட் ஓன்லி திஸ் 60, 1, 2, 3, 4, 5, etc., etc. all the number of constant, because இதோட வேல்யூல சேஞ்ச் ஆகுது. கரெக்டா? and then this x is named as variable. இந்த x ஓட நேம் பாத்தீங்க அப்படின்னா வேரியபிள் அப்படி சொல்லி சொல்றாங்க. in algebra terms, algebraல இதோட நேம் பாத்தீங்க அப்படின்னா வேரியபிள். because இது it's a unknown value. இது variable is nothing but something unknown value. இதோட வேல்யூ எனக்கு தெரியாது, இதனால வேரியபிள் அப்படி சொல்லி சொல்லலாம். இதோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா வேரி ஆகிட்டே இருக்கும். எக்ஸோட வேல்யூ 1, 2, 3, 4, 5 என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? நாட் ஓன்லி திஸ் எக்ஸ், ஒய், இசட், ஏபிசி, பிக்யூஆர்எஸ், டி, வாட் எவர் இட் இஸ், எல்லா லெட்டர்ஸுமே நம்ம என்ன பண்ணுறோம்? அல்ஜிப்ரால வேரியபிள் அப்படி சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? அண்ட் தென் த நம்பர் மல்டிப்ளை வித் த வேரியபிள். இந்த நம்பர் மல்டிப்ளை வித் த வேரியபிள். வேரியபிள் கூட மல்டிப்ளை இருக்குல்ல அந்த நம்பர். இந்த நம்பரோட நேம், திஸ் நம்பர் இஸ் கால்ட் அஸ் கோஎஃபிஷியன்ட். கோஎஃபிஷியன்ட். தட்ஸ் இட் गाइस. இதெல்லாம் ரொம்பவே பேசிக், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பேஸ் பண்ணி சம்லாம் கேட்க மாட்டாங்க. பட் இது பார்த்தீங்க அப்படின்னா சம்லாம் அங்கங்க நடுவில் இருக்கும். that time you have to know these all the things. ஓகேவா? so next பாத்தீங்க அப்படின்னா terms. next point is terms, expression and equation. You have to know these things. Terms is nothing but product of variable and constant. ஆர்எல்எஸ் ப்ராடக்ட் ஆஃப் கான்ஸ்டன்ட்னு சொல்லலாம், ப்ராடக்ட் ஆஃப் வேரியபிள்னு சொல்லலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 8 into 16. 8 into 16 is the term, but it's a numerical term சொல்றாங்க. It's a numerical term. Also 2x square. 2x square is the terms. இங்க 2 is the constant, x is the variable. கரெக்டா? so 2x square எனக்கு ஒரு டேர்ம்ஸ்னு சொல்லலாம். ஓகேவா? அண்ட் தென் வேற ஏதாவது சம்திங் x y z is the
term. இது எனக்கு term because product of the variable is called as terms. Okay va? So next also you have to know this thing, something 8x plus y, something 8x plus y அப்படினு இருக்குனா இதுவும் எனக்கு term தான். This format also called as a term. இதுவும் எனக்கு terms நான் சொல்றாங்க. Okay va? And then 2 root x also called as name. இங்க பாத்தீங்க அப்படினா இதுவும் எனக்கு terms அப்படினா சொல்றாங்க. ஓகேவா? And then expression is nothing but collection of the terms, that means 2x square plus 3y square. ஒரு 2x square இது எனக்கு ஒரு term, 3y square is the term. So இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலோ ஆர் சப்ட்ராக்ட் பண்ணாலோ இட்ஸ் கால்ட் as an expression. ஓகேவா? And then x plus y plus z or x plus y minus z also called as a expression. This expression has a 3 variable. இங்க எனக்கு 3 variable or 3 terms இருக்கு அப்படி சொல்லி கூட சொல்லலாம். ஓகேவா? Also another one example, x divided by y plus y z square plus ab. This இந்த ஒரு ஃபார்மட் இருக்குல இதோட நேம் கூட நம்ம எக்ஸ்பிரஷன் அப்படி சொல்லி சொல்லலாம். That's it guys. And then equation is nothing but if you equate the expression, it's called as a equation. That means இது எனக்கு எக்ஸ்பிரஷன் கரெக்ட்டா 2x square plus 3y square is a expression. If you equate, that means equal to 0 அப்படிங்கிறதுனா it's called as a equation. That's it guys. ஒண்ணுமே இல்ல. First constant variable அப்படினா என்ன பார்த்தோம். Constant variableல ப்ராடக்ட் பண்ணா that's called term. So இந்த ஃபார்மட்டுக்கு நேம் பாத்தீங்க அப்படினா terms. ஓகே அவ்வளவுதான். And then ஒரு terms, that means 2x plus y minus z. ஒரு sum of or difference between the terms is called as expression. Okay, இது எல்லாமே பேசிக் ரொம்ப நல்லா பாத்துக்கோங்க. And then if you equate the expression, it's called as a equation. Also another one example, 2x square plus y equal to 3y square. இதுவும் எனக்கு equation தான். ஓகேவா? And the next you have to know about degree. So degree அப்படினா என்ன அப்படி சொல்லி தெரிஞ்சிரும். சார் உங்களுக்கு டிகிரில நல்லாவே தெரியும். 90 degree 180 degree அப்படினு சொன்னீங்க அப்படினா we are not discuss about this degree angle measurement, degree of polynomial. That means if there is a one term x square plus y into y power 4, x square into y power 4 அப்படி சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிரஷன், that means ஒரு term இருக்கு அப்படினா இதோட டிகிரி, this degree value of degree is 6. ஓகேவா? that means இந்த 2 ஐயும் 4 ஐயும் ஆட் பண்ணா that means maximum power தான் டிகிரி அப்படி சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? 2 ஐயும் 4 ஐயும் ஆட் பண்ணா you can get the degree. அப்ப பவர்னா என்ன சார் அப்படி சொல்லி கேட்டிங்கனா also you have to know difference between degree and power. Here x power 2 y power 4, x ஓட பவர் பாத்தீங்கன்னா 2, y ஓட பவர் 4. this entire term, the entire term degree is 6. okay, so understand ஆயிடுச்சுல. And then another one example, there is another one equation, x power 6 y power 6 plus a power something 7 b power 8. இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு அப்படினா this expression degree is 15. this expression value degree பாத்தீங்க அப்படினா 15. ஓகே, எப்படி கவுண்ட் பண்ணனும் அப்படினா here 12 but இங்க ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 15. you have to choose maximum power. தான் நம்ம choose பண்ணனும். சோ இங்க 15 தான் பாத்தீங்க அப்படினா டிகிரி. ஆல்சோ இங்க நீங்க எழுதலாம் x ஓட பவர் 6 and then a power 7, y power 6 and b power 8 அப்படி சொல்லி எழுதலாம். but degree value you have to know how to find out degree value. another one example, 2x square plus 3y square plus x power 6. இந்த ஈக்குவேஷன்ல இந்த எக்ஸ்பிரஷன்ல டிகிரி வேல்யூ என்ன
this expression degree value is 6. இங்க maximum power பாத்தீங்கன்னா maximum power 6 தான். So 6 is the degree of this expression. Okay. Also something 2 power 8 plus x square. 2 power 8 plus x square. This expression degree is 2. This expression degree is 2. Here you have to choose only variable power. Variable power மட்டும் தான் எடுக்கணும். Constant ஓட பவரை consider பண்ண கூடாது. ஓகே. So note that. So இத நல்லா பாத்துக்கோங்க. You have to choose only variable power. Variable power மட்டும் தான் நம்ம சூஸ் பண்ணனும். Constant ஓட பவரை நம்ம சூஸ் பண்ண கூடாது. Constant degree value. For example 8 ஓட degree value is 0. 8 oda degree value 0. Okay. Also you have to know another one concept, one condition, that is always degree of equation is equal to degree of solution. Degree of solution. ஏதோ சம்திங் ஒரு ஈக்குவேஷன் இருக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு அப்படின்னா அதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா அதோட ஆன்சர் கிடைக்கும் இல்லையா, that answer டிகிரியும் சேமா தான் இருக்கும். இட்ஸ் a important concept guys, it's a important condition. ஓகேவா? ஸோ இதை நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாலினாமியல், அவர் ஃபர்ஸ்ட் சாப்டர். நிறைய புக்ல பார்த்தீங்கன்னா இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க அண்ட் சில வீடியோல தப்பா கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு கிளியரா வேணும் அப்படின்னா என்சிஆர்டி புக்கை ரெஃபர் பண்ணுங்க. நான் என்சிஆர்டி புக்கை பார்த்தா எடுத்துட்டு இருக்கேன். ஓகேவா? அண்ட் தென் பாலினாமியல் இஸ் நத்திங் பட், பாலி அப்படின்னா மீனிங் என்ன, மெனி. பாலி தட்ஸ் மீனிங் மெனி. நாமியல் இஸ் நத்திங் பட் டேர்ம்ஸ். ஸோ நாமியல் அப்படின்னா டேர்ம்ஸ் அப்படி சொல்லி மீனிங் ஆர் பார்ட்ஸ் அப்படி சொல்லி சொல்லலாம். ஓகேவா? மெனி டேர்ம்ஸ், லாட்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கிற ஒரு எக்ஸ்பிரஷன் ஆர் ஒரு ஈக்குவேஷன் இஸ் கால்ட் அஸ் பாலினாமியல். தட்ஸ் இட் கைஸ். ரொம்பவே குழப்பி சம்திங் நிறைய மெட்டீரியலை பார்த்தீங்கன்னா ஏதோ சம்திங் கொடுத்து வச்சிருப்பாங்க, பட் இட்ஸ் நத்திங் பட் ஒரு சின்ன கான்செப்ட், அவ்வளோதான். ஓகேவா? இந்த பாலினாமியலை we can classify as two. ரெண்டா நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்னு based on terms. One based on terms. ஒன்னு based on terms. Another one based on degree. Based on degree. So degree பேஸ் பண்ணி நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஓகேவா? based on terms வச்சு கிளாஸிஃபை பண்ணும்போது if the polynomial or if the expression something, if the polynomial has one term, if the polynomial has one term, it's called as monomial. It's called as monomial. That's mean ஏதோ ஒரு term இருந்துச்சு அப்படின்னா அது எனக்கு monomial சொல்றாங்க. That's mean x square is a monomial, and then 2x square y square is also called as monomial, and then y power 4 x power 2 also நம்ம பார்த்தீங்க அப்படின்னா monomial அப்படி சொல்லி சொல்லலாம். And then x divided by y, 8x already I said to you, 8x divided by y is the one term. 8x divided by y is the one term, but it's not a monomial. இது எனக்கு monomial கிடையாது. So this format is not a monomial because பாலினாமியலோட பவர் இருக்கு இல்லையா, பாலினாமியலோட எக்ஸ்போனன்ட் இருக்கு இல்லையா, பாலினாமியல் எக்ஸ்போனன்ட் ஆல்வேஸ் ஹோல் நம்பர், ஆல்வேஸ் ஹோல் நம்பரா தான் இருக்கணும். ஸோ நெகட்டிவா இருக்க கூடாது. பாலினாமியல் எக்ஸ்போனன்ட் நெகட்டிவ் ஆர் ஃபிராக்ஷன்ல இருக்க கூடாது. நாட் நெகட்டிவ் ஆர் ஃபிராக்ஷன்ல ஆர் நெகட்டிவாவோ இருக்க கூடாது. ஓகே? ஆல்சோ 2 root x is one term but it's not a monomial. இது எனக்கு 2 root x அப்படிங்கறத ஒரு term அப்படி சொல்லி சொல்லலாம், but it's not a monomial, also it's not a polynomial. And then x power minus 2, x power minus 2 is not a monomial, also it's not a polynomial because இதோட பவர் பாத்தீங்க அப்படினா நெகட்டிவ்ல இருக்கு. ஓகே?
ஹோல் நம்பர்ல மட்டும் தான் இருக்கணும். அப்படி இருந்துச்சுனா தான் அது எனக்கு பாலினாமியல். and then if the polynomial has two term, if the polynomial has two term, that's called binomial. இது எனக்கு binomial. that's mean two term அப்படினா என்ன எழுதலாம்? 2x square plus y square. 2x square is a one term, y square எனக்கு one term. so இது எனக்கு binomial. also 3xy z plus a square b, a square b இது எனக்கு ஒரு binomial சொல்லி சொல்லலாம். ஓகேவா? பட் x square divide by y plus a, it's not a binomial. இது எனக்கு binomial கிடையாது. because இங்க y பாத்தீங்க அப்படின்னா denominator divide ஆயிருக்கு. இது numerator shift பண்ணும்போது இதோட பவர் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் வரும். so நெகட்டிவ் பவர்ல இருந்துச்சுன்னா it's not a polynomial. also it's not a binomial. okay if the polynomial has three term, if the polynomial has three term, it's called trinomial. அதோட நேம் பாத்தீங்க அப்படின்னா trinomial. if the polynomial has four term, எனக்கு ஒரு four term இருந்துச்சுன்னா it's called as quadrinomial. இதோட நேம் பாத்தீங்க அப்படின்னா quadrinomial. so these all are basics. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேசிக்ஸ். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு இந்த ஃபார்மட் இருந்துச்சுன்னா அதோட நேம் அவ்வளவுதான். ஓகேவா? அந்த ஃபார்மட் இஸ் கால்ட் அஸ் மொனாமியல், பைனாமியல், ட்ரைனாமியல், குவாட்ரினாமியல் அப்படி சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் தென் அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் which is not a polynomial. அது தெரிஞ்சிருக்கணும். எது பாலினாமியல் இல்லை அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் பேஸ்ட் ஆன் டிகிரி. ஸோ டிகிரி வச்சு கிளாஸிஃபை பண்ணும்போது if the polynomial has one degree, the polynomial has one degree, that polynomial is called linear polynomial. அது எனக்கு linear polynomial அப்படி சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ax plus b, ax b is a linear polynomial. suppose linear polynomial equation சொல்லி கேட்டாங்கன்னா equal to 0. linear, it's a linear equation or linear polynomial equation எப்படி வேணாலும் சொல்லலாம். ஓகேவா? also 2x plus 3 equal to 0 இது எனக்கு ஒரு linear equation. and then RLS 2x plus 3 இது எனக்கு linear polynomial அப்படி சொல்லி சொல்லலாம். ஓகேவா? so here a and b are real number and x is the variable. x பாத்தீங்க அப்படின்னா variable. and then also x plus y is the linear polynomial, but this polynomial has two variable. இங்க எனக்கு ரெண்டு வேரியபிள் இருக்கு. ஓகேவா? also x plus y plus z, x plus y plus z also linear polynomial because இதோட டிகிரி பாத்தீங்கன்னா 1. but this polynomial has three variable. it's a linear polynomial has one variable. இது எனக்கு ஒரு linear polynomial has two variable. இது எனக்கு three variable இருக்கிற polynomial. but most of the time எக்ஸாம்ல இத இன் எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல இது மட்டும் தான் நம்ம பார்ப்போம். இதெல்லாம் ரொம்பவே ரேரா தான் பார்ப்போம். ஓகே? யூ டோன்ட் நீட் திஸ் ஈக்குவேஷன் ஆர் திஸ் எக்ஸ்பிரஷன். ஜஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? and then next if the polynomial has 2 degree, if the polynomial has 2 degree, that polynomial is called quadratic polynomial. or suppose அதை பேஸ் பண்ணி ஈக்குவேஷன் நம்ம எழுதனா quadratic equation. ஓகேவா? so standard quadratic polynomial ax square plus bx plus c. suppose quadratic equation சொல்லி கேட்டாங்கன்னா equal to 0 அப்படி சொல்லி எழுதணும். ஓகேவா? here degree of this polynomial 2, degree of this polynomial is 2. if the polynomial has 3 degree, எனக்கு 3 degree இருந்துச்சுன்னா it's cubic polynomial. அதுக்கு பேரு cubic polynomial. அதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்மட் பாத்தீங்க அப்படின்னா ax cube plus bx square plus cx plus d. it's a standard format of cubic polynomial. okay? and then if the polynomial has 4 degree
இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் கால்டு பைகுவாட்ரட்டிக் பாலினாமியல். இது எனக்கு பைகுவாட்ரட்டிக் பாலினாமியல். தட்ஸ் இட் கைஸ். ஆல்சோ என்டையர் பாலினாமியலோட சிங்கிள் வேரியபிள் பாலினாமியல் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் இங்கே கொடுத்துருக்கேன். அதை ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இட்ஸ் என்சிஆர்டி புக்கில் இருந்து எடுத்தது. ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் தென் next you have to know factors of polynomial. It's a polynomial or something ஒரு expression அப்படி சொல்லி எடுத்துக்கலாம். இதோட factor எப்படி கண்டுபிடிக்கலாம்னா one separating or grouping method அப்படி சொல்லி சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இப்படி ஒரு two things செப்பரேட் பண்ணிட்டு ஸோ காமனாக இருக்கிற டேர்ம்ஸை வெளியில் எடுப்பாங்க. ஐ திங்க் யூ நோ தட் வெரி வெல். ஹியர் காமன் டேர்ம் இஸ் ஏபியை நம்ம வெளில எடுத்தா b minus 1 remaining இருக்கும். ஓகேவா? ஆல்சோ ஹியர் c இஸ் த காமன் டேர்ம். c நம்ம காமனாக எடுத்தா b minus 1. தீஸ் டூ எக்ஸ்பிரஷன் இந்த டூ டேர்மில் பார்த்தீங்க அப்படின்னா b minus 1 இஸ் காமன் டேர்ம், b minus 1 காமன் டேர்ம். ஸோ ரிமைனிங் ab plus c. ஸோ ஹியர் b minus 1 and ab plus c is the factor of this expression. And also you have to know another one point. இதை ஃபர்தராக பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்பிரஷனை ஃபர்தராக ஃபேக்டரைஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்கணும். தென் ஒன்லி இட்ஸ் அ ஃபேக்டர். ஓகேவா? சப்போஸ் ஃபர்தராக ஃபேக்டரைஸ் பண்ண முடிச்சுன்னா ஃபைனலாக கிடைக்கிற ஆன்சர் இதுதான் எனக்கு ஃபேக்டர். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் you have to know two theorem. One is factor theorem, another one is remainder theorem. These two theorem are very important for your exam perspective. ரொம்பவே ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய சம் நல்லா தெளிவா பாத்துக்கோங்க. ஓகேவா? factor theorem is nothing but if x minus a is factor of polynomial f of x, then f of a equal to 0. That means x minus a factor of polynomial. That means நான் ஒரு quadratic polynomial எடுத்துக்கிறேன். So x square plus 2x plus 1 நோட factor x minus a வா இருந்துச்சு அப்படின்னா then f of a, that means இந்த x க்கு பதிலா a வை சப்ஸ்டிட்யூட் பண்ணா equal to 0 வா இருக்கும். ஓகே, that's it guys. And then also you have to know some points. If x plus a is factor of polynomial f of x, then f of minus a equal to 0. இந்த x plus a வை x plus a equal to 0 அப்படி சொல்லி எடுத்துக்கோங்க. then x equal to minus a அப்படி சொல்லி எடுத்துட்டு இந்த x க்கு பதிலா minus a அப்படி சொல்லிட்டு அப்ளை பண்ணணும். ஓகேவா? and then if ax minus b is the factor of polynomial, then f of b divided by a equal to 0 ஆ இருக்கும். then f of b minus a equal to 0 ஆ இருக்கும். ஓகேவா? also ax minus b equal to 0 அப்படி சொல்லி எடுத்துக்கோங்க. b அந்த சைடு கொண்டு போங்க. then x equal to equal b divided by a. ஓகேவா? and then if x minus a into x minus b is factor of polynomial f of x, இந்த f of x that means polynomialோட factor எதுவா இருந்துச்சுன்னா then f of a equal to 0 and f of b equal to 0. f of a equal to 0 and then f of b equal to 0. ஓகேவா? இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் சம் நம்பர் 1 is if x minus 2 is factor of x square plus 3qx minus 2q. if x minus 2 is factor of this polynomial, this f of x, then value of q, then they ask value of q. Okay, so it's nothing but guys x minus 2, that means minus 2 அப்படிங்கற வேல்யூ தான் a. ஓகே, minus 2 அப்படிங்கற வேல்யூ தான் a. then இங்க ரூல் என்ன, f of a equal to 0 and then x க்கு பதிலா f of 2, that means x க்கு பதிலா 2 ஐ அப்ளை பண்ணனும். 4 plus 6q minus 2q correct? 2 square plus 2 into 3 6q minus 2q equal to 0. That's it guys. எப்படி அப்ளை பண்ணாலே you got the answer. and then here 4q இந்த 4 இங்க மூவ் பண்ணா minus 4q value minus 1. That's it guys. This way you can solve the sum. Okay, so next theorem will be
remainder theorem. When a polynomial p of x divided by x minus a, then the remainder is p of a. That means when a polynomial something x square plus 2x plus 1 something ஒரு quadratic polynomial எடுத்துக்கிறேன். So this polynomial divided by x minus a, then remainder will be, so remainder will be இந்த p of x க்கு பதிலா p of a, x equal to a சொல்லி இங்க நம்ம அப்ளை பண்ணா you got some value, ஒரு வேல்யூ கிடைக்கும். It's a remainder. That's it guys. Okay, so sum பார்க்கும்போது தெளிவா புரிஞ்சிரும். just இத நோட் பண்ணி வெச்சுக்கோங்க. Okay, also you have to know two concept, that is HCF and LCM. HCF and LCM கண்டிப்பா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். just சிம்பிளா சொல்லிறேன். Okay, if there is two terms x square y square z and 3x power 6 y power 7 y power 7 z power 2 z power 2 இப்படி ஒரு 2 term இருக்குனா இதோட HCF பாத்தீங்க அப்படினா HCF கண்டுபிடிக்கணும் அப்படினா lowest power எடுத்தா அதுதான் எனக்கு HCF ஆ இருக்கும். ஓகேவா, lowest power, that means first 33 HCF will be 3, correct? And then x oda lowest power 2, x oda lowest power 2, and then y lowest power 2 7, lowest will be 2, correct? So 2, and then z க்கு பாத்தீங்க அப்படினா 1 is the lowest power, so 1. So these two terms oda இந்த ரெண்டு terms oda HCF 3x square y square z. Also LCM கண்டுபிடிக்கணும் அப்படினா highest power எடுங்க, highest power எடுங்க, அதுதான் எனக்கு highest LCM இருக்கும். ஓகேவா, so இங்க பாத்தீங்க அப்படினா 30 and 3 ல 30 is the LCM, 30 is the LCM. Also x square x power 6, x power 6 is the highest power, and then y square y power 7, y power 7 is the highest power, and then z square is the highest power. So it's a LCM. That's it guys. And then HCF LCM எடுக்கிறது பேசிக்கவே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ நம்ம sum மூவ் பண்ணலாம். Here I have 20 sum. இந்த 20 sum பார்த்தாலே you can get clear idea about polynomial. Okay va? And when you solve the sum, try to solve the sum yourself and then see the solution. முடிஞ்ச வரைக்கும் sum நீங்களே solve பண்ண ட்ரை பண்ணுங்க. Sum number 2. When f of x 12x cube minus 13x square minus 5x plus 7 is divided by 3x plus 2. இத 3x plus 2 ஆல டிவைட் பண்ணா then remainder they ask a remainder. Okay, so here x value minus 2 divided by 3, correct? Already I said to you equal to 0 அப்படி சொல்லி எடுத்துக்கோங்க. Here x equal to minus 2 divided by 3, correct? just apply பண்ணுங்க. apply பண்ணா 12 into minus 2 divided by 3 minus 8 divided by 27 into minus 13 into 4 divided by 9 minus இங்க எனக்கு plus ஆயிரும் 5 times of 2 by 3 plus 7, correct? so it just apply பண்ணியாச்சு. simplify பண்ணலாமா? 3 cancel பண்ணா 4 times, here 9 times, so equal to minus 32 divided by 9, minus 32 divided by 9. இங்க 52 minus 52 divided by 9, இங்க கேன்சல் பண்ண முடியாது. so denominator 9, so நான் என்ன பண்றேன் 6 divided by 9 அப்படி சொல்லிருக்கேன். ஓகே, numerator denominatorல 3 மல்டிப்ளை பண்ணிருக்கேன் plus 30 divided by 9 plus 7, கரெக்ட்டா? so denominator same, numerator சால்வ் பண்ணலாம். numerator சால்வ் பண்ணா நமக்கு 54 divided by 9 minus 54 divided by 9, that means minus 6, minus 54 divided by 9 cancel பண்ணா minus 6, correct? minus 6 plus 7, answer will be 1. This way you can get the remainder. Here f of minus 2 divided by 3 value is remainder. Next sum move பண்ணலாமா? sum number 3, try to solve the sum number 3.
sum number 3 solve பண்ண ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். What's the answer of sum number 3? Here you have to find out the which of the following is polynomial. Here you have to find out the which option is the polynomial. Option 3 is polynomial, guys. Option 3 is the polynomial. That means x square plus 3x power 3 by 2 divided by root x. In the root x numerator move பண்ணும்போது that means root x நம்ம x power 1 by 2 அப்படி சொல்லி எழுதலாம். So x square plus 3x 3 by 2 into x power minus 1 by 2 and then இந்த termல பாத்தீங்க அப்படின்னா x square plus 3x 3 by 2 minus 1 by 2 it will be 2 by 2 ஆயிரும். கரெக்டா? This entire term 2 by 2 that means 1. கரெக்டா? அப்போ x square plus 3x is the polynomial. ஓகேவா? And then next sum போலாமா? Sum number 4 will be the term to be added to 121a square plus 64b square to make a perfect square. So இந்த termல என்ன ஆட் பண்ணா தட்ஸ் இந்த எக்ஸ்பிரஷன்ல என்ன term ஆட் பண்ணா it will be whole square perfect square ஆகும்னு சொல்லி கேக்குறாங்க. So here 11a whole square plus 8b whole square that means a square plus b square. The formula is you know that very well, a square plus b square plus 2ab that means 11a and 8b that means either multiply panna you can get the answer. So 88 2 times of 88 176ab. If you add 176ab it will be perfect square. Okay va? So next sum போலாமா? Sum number 5. Try to solve the sum number 5. One of the easy sum but it's a tier 2 sum, guys. 2018 that means 2018 exam oda tier 2 sum. If f of x equal to 1 by x minus 1 by x plus 1 then what is the value of f of 1 plus f of 2 plus f of 3 plus etc f of 10 we have to find out this value. F of 1 இங்க x க்கு பதிலா 1 அப்ளை பண்ணுவோம். ஓகேவா? that means 1 by 1 minus 1 by 2. ஓகேவா? and then plus f of 2 that means x க்கு பதிலா you have to apply 2. ஓகேவா? that means 1 by 2 minus 1 by 3. also next term பாத்தீங்கன்னா 1 by 3 minus 1 by 4 etc definitely it will be 1 by 10 minus 1 by 11 definitely இப்படி தான் இருக்க போகுது. ஓகேவா? சோ நல்லா பாத்தீங்க அப்படினா minus 1 by 2 plus 1 by 2 and then minus 1 by 3 plus 1 by 3 எல்லாம் cancel ஆகி 1 minus 1 by 11 கிடைக்கும். so if you subtract this term you get 10 divided by 11 10 divided by 11 that's the answer, guys. Okay, so next sum போலாமா? Number 6 is if x minus 1 and x plus 3 are the factor of x square. If x minus 1 and x plus 3 is the factor of x square plus a x plus b then we have to find out a and b value. Here we have to find out a and b value. So it's easy, guys. Here x minus 1 is the factor of this expression then f of 1 then f of 1 that means x equal to 1 and apply panna this equation will be sorry in the expression will be 0. correct and then appo 1 plus a plus b equal to 0. right and then f of minus 3 also 0 minus 3 அப்படினு சொல்லி அப்ளை பண்ணா 9 plus minus 9 minus 3a plus b equal to 0. If you solve this equation you can get the answer. Okay, so இத நம்ம subtract பண்ணா here minus 1 plus 9 8 and then minus a minus 3a minus 4a equal to 0 and then a equal to 2. correct and then a ஓட value 2 a ஓட value 2 அப்படினு அப்ளை பண்ணா 3 இந்த 3 இந்த சைடு மூவ் ஆனா b equal to minus 3. so here a and b value is
2 and minus 3. Okay, and the next sum பண்ணலாமா? Sum number 7 is 7. Sum number 7. Here sum number 7 is the one of the easy task. I think you can solve the sum. So sum number 7 solve பண்ண try பண்ணுங்க. Answer of sum number 7 will be minus 6. Answer of sum number 7 will be minus 6. So sum number 8 move பண்ணலாமா? Sum number 8. If the expression px cube minus qx square minus 7x minus 6 is completely divisible by x square minus x minus 6. This expression completely divisible by this expression, and what is the value of p cube? We have to find out p and q value. Okay, here எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா x minus k அந்த ஃபார்மட்ல கொடுத்திருப்பாங்க. இப்போ ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல் அந்த ஃபார்மட்ல கொடுத்திருக்காங்க. Here you have to find out the factor find out பண்ணனும். Okay, so easy guys, you know that very well. Sum of the value minus 1, product of the value minus 2, அந்த மாதிரி ஒரு 2 numbers find out பண்ணனும். That number are plus 2 and minus 3. That number are plus 2 minus 3. கரெக்ட்டா? plus 2 minus 3 add பண்ணா minus 1, product that's multiply பண்ணா minus 6. Okay, definitely it's a factor of this expression. So அப்படியே இங்க அப்ளை பண்ணுங்க. p of minus 2, p of minus 2 or f of minus 2 பாத்தீங்க அப்படினா minus 2 cube minus 8p minus 2 square minus 4q minus எனக்கு plus 14 ஆயிரும் minus 6. கரெக்ட்டா? plus 14 minus 6. Also f of 3 will be 3 cube 27p and then minus q 3 ஓட ஸ்கொயர் வந்து பாத்தீங்கன்னா 9q, இங்க plus 6, so plus 21 minus 6, 21 actually sorry minus 21 minus 6. கரெக்ட்டா? just apply பண்ணிட்டேன். is equal to 0. if it is these two are factor of this expression, then equal to 0. If you solve this equation, you can get the answer. Okay, so in the equation solve பண்ணாதீங்க, just solve this sum using by option la irundhu ponga. Here this 2 value a, correct? This 2 value plus 8, this 2 value minus 27. So option la irundhu pona, if I take p equal to 1, q equal to 0, the entire q equal to 0 அப்படி சொல்லி எடுக்கிறேன். p equal to 1 அப்படி சொல்லிட்டு assume பண்ணா, p equal to 1, q equal to 0 அப்படி சொல்லி assume பண்ணா minus 8 plus 8 equal to 0. கரெக்ட்டா? and then plus 27 minus 27 equal to 0. then answer will be 1 and 0. that's it guys. so next sum move பண்ணலாமா? sum number 9. sum number 9, one of the interesting sum. try to solve sum number 9. sum number 9 solve பண்ண try பண்ண பார்க்கலாம். it's also based on remainder theorem use பண்ணி sum solve பண்ணலாம். ஓகேவா? if the polynomial, sum number 9, if the polynomial ax cube plus 4x square plus 3x minus 4 and x cube minus 4x plus a is the polynomial. These two are polynomial, leaves the same remainder when divided by minus x minus 3. These two polynomial are leaves the same remainder when these are divided by x minus 3. then we have to find out a value. அப்போ if you apply f of 3 அப்படி சொல்லிட்டு x equal to 3 சொல்லிட்டு அப்ளை பண்ணா these two expression, these two polynomial value are equal. கரெக்ட்டா? அப்போ x equal to 3, that means 3 cube 27a plus x 3 square 9 into 4 36 plus 9 minus 4 equal to x cube 27 minus 4 times of 3 12 plus a. Correct? we have to find out here, we have to find out a value. so just in the term பாத்தீங்க, இந்த இதோட வேல்யூ மட்டும் பாத்தீங்கன்னா
45, 41. Correct? Here, this value 15. So, just A1 inga move panna 26A equal to 41 inga move panna definitely 20 minus 26. Here A value equal to minus 1 guys. A value equal to minus 1. That's it guys. This way you can solve the sum. Okay. So next sum move pannalama. Sum number 10. Sum number 10. One of the interesting sum. Try to solve the sum number 10. Sum number 10 solve pannana try பண்ணுங்க. ஓகேவா? Here if a polynomial f of x leaves a remainder 10 and 14 respectively when divided by x minus 3, x minus 5. Here a polynomial, inga polynomial கொடுக்கல, but f of x polynomial f of x divide by x minus 3 and x minus 5. That means f of 3 value 10, f of 5 value 14. Right? F of 3 அதோட ரிமைண்டர் எனக்கு 10 னு சொல்லிட்டாங்க. So equal to 10. F of 5 value 14. ஓகேவா? Find the remainder with when the f of x divided by x minus 3 and x minus 5. Here you have to find out if the polynomial f of x divided by x minus 3 and x minus 5, what is the remainder find out பண்ணனும். ஓகேவா? Here you have to know one concept. Actually the formula dividend equal to divisor, dividend equal to divisor into quotient plus remainder. Correct? It's a basic formula. Here dividend is a p of x. Dividend பாத்தீங்க அப்படினா p of x or f of x. Dividend is f of x, that polynomial, and divisor it's a 2 or divisor. Correct? X minus 3 and x minus 5, it's a divisor. Actually we don't know the value of quotient. The remainder basic or standard format is ax plus b. So here you don't need this term, you have to find out only remainder. Okay? So இதை நமக்கு தேவையில்ல, just இதுலயும் இருக்கிற remaining partல மட்டும் apply பண்ணா you can get the answer. F of 3 value 3a plus b, and then f of 5 value 5a plus b. Correct? So இதை solve பண்ணாலே நமக்கு answer கிடைச்சிரும். If you subtract these two terms, இந்த two expression subtract பண்ணா 5a minus 3a 2a இந்த value cancel ஆயிடும். Actually sorry, f of 3 value 10. Correct? F of 3 value 10, f of 5 value 14. Correct? இப்போ நம்ம subtract பண்ணா 2a equal to 4. Correct? 2a equal to 4, then a equal to 2. Again இங்க நம்ம apply பண்ணா 3a plus b equal to 10. So 3a 6. So 6 subtract பண்ணும்போது b equal to 14. b equal to 4. Here the standard format is ax. 2x plus 4 is the remainder. 2x plus 4 is the remainder. Sum number 11. Here you have to find out factorization, a complete factorization of x power 4 plus 64. X power 4 plus 64. Here first option பாத்தீங்கன்னா x square plus 8 whole square. ஓகேவா? இது second, third, 4 ஒரு 4 ஆப்ஷன் இருக்கு. பட் இங்க பொறுத்தளவுக்கு இதை ஃபேக்டரைஸ் பண்றதை விட another one way என்ன அப்படின்னா ஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணி இந்த ஆன்சர் வருதான்னு செக் பண்ணலாம். இட்ஸ் அ ஈஸி வே. ஓகேவா? சப்போஸ் ஏதோ ஒரு டெரிவேஷன் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு அதை ஃபேக்டரைசேஷன் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா try to multiply the factor and then அதோட இந்த கொஸ்டினோட ஆன்சர் வருதான்னு செக் பண்ணுங்க. இட்ஸ் அ பெர்ஃபெக்ட் ஆன்சரா இருக்கும். ஓகேவா? ஸோ ஹியர் x square plus 8 square whole square x square plus 8 whole square definitely is not an answer. Correct? ஏன்னா இத a plus b whole square formula apply பண்ணா definitely இந்த ஆன்சர் வராது. கரெக்ட்டா? and then இது a plus b a minus b ஃபார்மட்ல இருக்கு. so a square minus b square x power 4 minus 64 தான் வந்திருக்கும்.
also second option is not a answer. Okay, these two எனக்கு ஆன்சரா இருக்கலாம். Here இந்த கான்ஸ்டன்ட் மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. +8 -8 +8 into -8 it should be -64. இங்க -64 தான் வந்திருக்கும், பட் +64 ன்னு இருக்கு. ஓகே, so option 3 is not the answer. Option 3 is not the answer. Option 4 is the answer. If you multiply this two expression, இந்த ரெண்டு expression multiply பண்ணா you can get the answer. ஓகேவா? Sum number 12. Here resolve into factor. Here we have to find out this expression factor. Okay, 4x square plus 12xy plus 9. Sum number 12. Here you have to find out the factor of this expression. இந்த எக்ஸ்பிரஷனோட ஃபேக்டர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ எக்ஸாமில் உட்காந்து இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டாங்கன்னா இதோட ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நமக்கு ரொம்பவே டைம் எடுத்துரும். ஓகேவா? பட் another one way is if you multiply this two expression, இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இந்த ஆன்சர் வருதான்னு செக் பண்ணுறதுக்கு நமக்கு வித்தின் செகண்ட்குள்ளே நம்ம சம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்படி யூஸ் பண்ணால் இப்படி நம்ம சம்ம சால்வ் பண்ணால் ரொம்பவே ஈஸியாக குயிக்காக சம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ லிசன், here there is no constant illa. Okay, so I am taking 4x square 9y square. X square எப்போ கிடைக்கும் அப்படினா x ஐயும் மல்டிப்ளை பண்ணா மட்டும் தான் x ஸ்கொயர் கிடைக்கும். கரெக்ட்டா? so here 3x 4x 12x square. Definitely it's not an answer because I want 4x square but இங்க 12x square கிடைக்குது. ஓகே, இது எனக்கு ஆன்சரா இருக்காது. and then 2x இருக்கு. டெஃபினட்டா B and C ஆப்ஷன் ஆன்சரா இருக்க சான்சஸ் இருக்கு. and then y square 3y plus 9y square. ஆப்ஷன் B மே ஆன்சர் கண்டிப்பா சரி, இது ஆன்சரா இருக்க சான்சஸ் இருக்கு. and then -3y plus 3y it's a -9y square. கரெக்ட்டா? இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா -9y square வரும். ஆப்ஷன் C is not answer. Option D also is not answer. Option B is the answer. That's it guys. This way you can solve the sum. Next sum will see sum number 13. The factor of this expression. இங்க a square plus 4b square plus 4b minus 4ab minus a minus 8 இப்படி சொல்லிட்டு ஒரு பெரிய எக்ஸ்பிரஷன் இருக்கு. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் இந்த பாலினாமியலோட ஃபேக்டர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஹியர் there is 4 option. இங்க கான்ஸ்டன்ட் இருக்கு. கரெக்ட்டா? -8 -4 -2 +2 -4 -4 +2 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணாலே we can get 8. ஓகேவா? ஸோ a square b square plus 4b square இதை செக் பண்ணா a 3 ஆப்ஷனும் a square வருது. also plus 4b square -2b minus b minus 4b plus 2b plus 2b. also you can get 3 option 4b square வருது. ஓகே, so here I am taking minus 4b. Here I am taking minus 4b. Okay, so எந்த எக்ஸ்பிரஷன் எந்த பாலினாமியல் ஆர் எந்த எக்ஸ்பிரஷனை மல்டிப்ளை பண்ணா minus 4b வருது சொல்லி செக் பண்ணலாம். ஓகே, here plus 2ab plus 2b into a plus 2b into a 2ab. கரெக்ட்டா? so ab எப்போ கிடைக்கும்னா a யையும் b யையும் மல்டிப்ளை பண்ணா கிடைக்கும். ஓகே, so 2b plus 2a plus a and then a into 2b 2ab. so இந்த 2ab ஆட் பண்ணா definitely plus 4ab கிடைக்கும், not a minus 4ab. so இது எனக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆன்சர் வரது, it's not a answer. okay, and then minus b and a minus b into a பாத்தீங்க அப்படினா minus ab and இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா minus 4ab. so இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா if you add these two terms minus 5ab கிடைக்கும். பட் நமக்கு 4ab தான், minus 4ab தான் வரணும். so option B is not a answer. okay, and then option A, if you multiply these two minus 2ab into a minus
2ab minus 2ab, and then a into minus 2b, a into minus 2b, it will be also minus 2ab, minus 2ab, minus 2ab, minus 4ab. So option A is the answer, guys. Option 1 is the answer. That's it. This way you can answer the some factorization பொறுத்தளவுக்கு நிறைய ஃபார்முலா நிறைய டெரிவேஷன்லாம் சால்வ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இதோட ஐடியா கிடைச்சிரும். நிறைய எக்ஸ்பிரஷன் நிறைய ஈக்குவேஷன்லாம் பார்த்தாலே எப்படி ஃபேக்டர் எடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியா கிடைச்சிரும். பட் எப்படி அப்ரோச் பண்ணணும் அந்த வே மட்டும் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க, ஓகேவா? அந்த நெக்ஸ்ட் சம் வில் பி சம் நம்பர் 14. சம் நம்பர் 14. Here you have to find out HCF of x square x power 8 minus 1 and then x power 4 plus 2x cube minus 2x minus 1. Here you have to find out HCF of these two expression or these two polynomial, okay? So here also you can use one trick. ஆப்ஷன்ல இருந்து போகலாம். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா கீழே இருக்கிற 4 ஆப்ஷன்ல ஏதோ ஒன்று HCF, that means factor of these two polynomial. HCF is nothing but it's one of the factor, okay? So check பண்ணலாம். x square minus 1, x square minus 1, option B. X square minus 1, this value x plus 1 x minus 1, correct? X plus 1 x minus 1, x value plus 1 ஆனாலும் சரி minus 1 ஆனாலும் சரி, here you can get the 0. x ஓட value plus 1, either plus 1 minus 1 ஆனாலும் 0 கிடைக்கும். So it's a factor. இது எனக்கு factor அப்படி சொல்லலாம். பட் இங்க அப்ளை பண்ணி பாருங்க. minus 1, if I apply minus 1, x equal to minus 1 apply பண்ணா 1 minus 2, 1 minus 2 plus 2 minus 1. So plus 1 minus 1 plus 2 minus 2 equal to 0. So x minus x minus 1 apply பண்ணா 0 கிடைக்குது. That means x plus 1 is the factor of this equation, okay, or this expression. And then x minus 1 apply பண்ணலாமா? That means x equal to 1 apply பண்ணலாம். 1 apply பண்ணா 1 plus 2, இங்க minus 2 minus 1, இந்த 2 cancel ஆயிருது, இது 2 cancel ஆயிருது, equal to 0. அப்போ these two are factor of this expression. இந்த ரெண்டும் factor of this expression. So option will be 2. Second option is the answer, okay? So just HCF or LCM கேட்டாங்கன்னா it's nothing but அது எனக்கு factor. So அந்த factor apply பண்ணா 0 வருதா அப்படி சொல்லி செக் பண்ணுங்க. You can get the answer, okay? So next sum move பண்ணலாமா? Sum number 15. Sum number 15. LCM of polynomial. We have to find out LCM of polynomial. So I think it's easy task for you. X plus 3 whole cube, x minus 2, x plus 1 whole square, and then another one expression is x plus 3, x plus 4. Here you have to find out LCM, okay? Try பண்ணலாமா? Already I said to you LCM கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணும்? maximum power எடுக்கணும், ஓகேவா? x plus 3 maximum power இங்க 1 இங்க 3, so I can take x plus 3, ஓகேவா? And then x minus 2 பாத்தீங்க அப்படின்னா இங்க இல்லவே இல்ல, so x minus 2 அப்படியே எடுக்கலாம். And then x plus 1 power இங்க 2 இங்க power 3, you have to choose power 3, maximum power தான் choose பண்ணணும், ஓகேவா? And then remaining வேற ஏதாவது இருக்கா பாருங்க, எழுதியாச்சு. So x plus 4 இருக்கு, கரெக்ட்டா? x plus 4 இருக்கு, so it's a answer. Option A, guys. First option is the answer. That's it. This way you can solve the sum, okay? Sum number 16. Try to solve sum number 16. Sum number 16 solve பண்ண try பண்ணி பார்க்கலாம். So it's a easy sum. What is the answer? Option I think கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். But you can solve this sum another one way. You can solve this sum another one way. That is, wait a minute. 5 by 9 a b power 5 c power 4
divide by 10 divided by 27 a square b c cube. Okay, so it's a answer. It's a question. Correct. இங்க just அப்படியே cancel பண்ணாலே you can get the answer. It's a one way to solve the sum. இது ஒரு way. Okay, another one way is you can solve this sum by using degree. Already I said to you, degree of quotient equal to degree of answer. Already I said to you this rule, this concept or this rule. Okay, degree of quotient equal to degree of answer. So inga pathina degree of quotient, try to find out the degree of quotient. So numerator pathinga appadina this entire value 5 plus 6 11 plus 3 14, this entire value 14, inga entire value pathina 10. Correct. So numerator value 24, numerator degree 24, denominator degree, so 5 6, denominator degree 6, then this entire quotient degree of this equation or quotient will be 18. Correct. Degree of quotient or this entire expression something என்னன்னா எடுத்துக்கோங்க, இது எனக்கு 18. ஓகே, ஸோ ஆப்ஷன்ல எது 18 இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் சி அண்ட் டி, தட்ஸ் மீன் தேர்ட் ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பவர்ல பார்த்தீங்கன்னா 18 இருக்கு. கரெக்டா? பட் ரெண்டுமே 18 இருக்கு. ஸோ ஏதோ ஒன்று நெக்லெக்ட் பண்ணும். ஸோ சி பவர் மட்டும் நான் செக் பண்றேன். சியோட பவர் இங்க 3 இருக்கு, இங்க சியோட பவர் 3 கேன்சல் பண்ணிடலாம். சி பவர் 4 இருக்குது தான் என்னோட ஆன்சர். சி பவர் 4 பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, தேர்ட் ஆப்ஷன். இட்ஸ் அ ஆன்சர் கைஸ். ஸோ இட்ஸ் another one way. ஓகேவா? யூ நீட் டு நோ திஸ் மெத்தட். ஓகேவா? இந்த மெத்தடையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் மூவ் பண்ணலாம். சம் நம்பர் 17 also one of the interesting sum. You can solve this sum also using by degree. So degree use பண்ணி இந்த சம்மையும் நீங்க சால்வ் பண்ணலாம். Try to solve the sum. Okay, so wait a minute. Okay, here you have to find out the degree. Degree கண்டுபிடிக்கணும். எப்படி அப்படின்னா, so இப்போ இந்த 3 நாங்க உள்ள கொண்டு போனா, so 3 மல்டிப்ளை பண்ணும்போது you can get 6. correct. Numerator maximum power, already I said to you, maximum power is called degree. So இந்த 3 நான் அங்க மல்டிப்ளை பண்ணா கண்டிப்பா x power 6 and then y power minus y power 6 something ஏதோ something வரும். but maximum power is 6. correct. and denominatorல 3 plus 3 plus 3, here maximum power 3. so a power m divided by a power n, a power m minus n. correct. so this entire expression degree value 3, the entire expression degree value 3. that's it. correct. so optionல எந்த ஆப்ஷன் 3 வருதுன்னு பாருங்க. ஆப்ஷன் 3 guys, ஆப்ஷன் 3 பாத்தீங்க அப்படின்னா x plus y into y plus z and z plus x. correct. so இது பவர் 1, இது பவர் 1, இது பவர் 1, இதோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா maximum power is 3. so option 3 is definitely answer. so இப்படியும் நீங்க சம்ம சால்வ் பண்ணலாம். it's another one trick guys. so இது ஒரு different type of trick. this way you can solve lots of sum. ஓகேவா? so இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. so இந்த சம்முக்கு பாத்தீங்கன்னா ஆக்சுவல் மெத்தட்லாம் இருக்கு. so நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா? so இப்போ ஜஸ்ட் இந்த மெத்தட தெரிஞ்சு வச்சுக்கோங்க. sum number 18. here they gave one sum. try to solve the sum. sum number 18 solve பண்ண ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். into 1 plus x square divided by x square into x 1 minus x okay. so here you can solve the sum by using degree use பண்ணி சால்வ் பண்ணலாம். or else இத எக்ஸ்டெண்ட் பண்ணி கேன்சல் பண்ணியும் சம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா? டிகிரி யூஸ் பண்ணா listen, இந்த டிகிரி வேல்யூ 1, இங்க மேக்ஸிமம் பவர் 2, இங்க x into x மேக்ஸிமம் பவர் 2. so numeratorல பாத்தீங்கன்னா டிகிரி வேல்யூ 5. ஓகேவா? denominatorல மேக்ஸிமம் வேல்யூ 4, இங்க 2. so denominatorல மேக்ஸிமம் பவர் பாத்தீங்கன்னா 6, numeratorல 5, denominatorல 6. so டெஃபினட்டா denominatorல ஒரு 1 வரணும். டிகிரி வேல்யூ
something denominatorல 1 வரணும். அந்த மாதிரி ஆப்ஷன் எதுன்னு பாருங்க. 1 by x is the answer guys. 1 by x is the answer. This way you can get the answer. Suppose எதுவும் டவுட்டா இருந்துச்சுன்னா if you extend this expression இதை just அப்படியே extend பண்ணி cancel பண்ணா you can get the answer. Listen, இப்போ இந்த x ஐயும் இந்த ஸ்கொயரையும் cancel பண்ணிடலாம். ஓகேவா? And then இந்த 1 minus x power 4 that means இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 power 4 1 minus x power 4 அப்படின்னு சொல்லி எழுதலாம். So 1 plus x into 1 plus x square and into 1 minus x. Correct numerator அப்படி எழுதிட்டேன். And the denominator 1 power 4 a power 4 minus x power 4 இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 square minus x square into 1 square plus x square. This way you can write extend பண்ணி நீங்க எழுதலாம். ஓகேவா? So here இந்த term so இந்த term cancel ஆயிரும். And then 1 minus x into 1 plus x 1 minus a plus b into a minus b a plus b into a minus b a square minus b square cancel பண்ணிடலாமா? 1 minus x is the answer guys. It's another one way. So sum எப்படி வேணாலும் sum solve பண்ணலாம். ஓகேவா? So try to solve next sum number 19. Sum number 19, one of the important sum and interesting sum. So இதெல்லாம் பின்னாடி நம்ம டெரைவ் பண்ணும்போது எப்படி சால்வ் பண்ணலாம், வாட்ஸ் அ மெத்தட் அப்படிங்கிற விஷயத்தை பின்னாடி பார்க்கலாம். இப்போ ட்ரை டு ஆன்சர் by using degree யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? the sum is x plus 1 by x square plus 1 by x square இப்படி நமக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? if you multiplied this x square and then x power 4 x power 8 x power 16 இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா maximum degree must be. so இங்க 1 plus 2 3 plus 4 7 plus 8 15 plus 16 31 definitely maximum power பாத்தீங்க அப்படினா 31. it's a degree of this expression or this polynomial whatever. it's not a polynomial ஆனா 1 by x வருது. it's a expression அப்படி சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேவா? so இந்த entire expression degree 31. கரெக்ட்டா? ஆப்ஷன்ல எது 31 அப்படி வருது பாருங்க. டெஃபினட்டா ஆப்ஷன் 3 is the answer. கரெக்ட்டா? so ஆப்ஷன் 3 பாத்தீங்கன்னா 32 divide by 1 by x இருக்கு. so subtract பண்ணும்போது 31 கிடைக்கும். ஓகேவா? so this way you can solve the sum easily. ஓகேவா? next is sum number 20. I think it's a easy sum for you. Deal with it. ஓகேவா? so here we finished 20 sum finish பண்ணிருக்கோம். each and every concept important guys. முடிஞ்ச வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து பேசிக்ல இருந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. if you have any doubts or any difficult sum with you please send me. மெயில்ல வேணாலும் சென்ட் பண்ணுங்க, அல்லது கமெண்ட் பாக்ஸ்ல வேணாலும் லீவ் பண்ணுங்க. ஓகேவா? டெஃபினட்டா நான் சொல்யூஷன் சென்ட் பண்றேன். so okay guys, thank you. stay with Naga.